பௌர்ணமியில என்னென்ன சாங்கீதங்கள் செய்தால் என்னென்னலாம் இறைவனை போய் நம்ம அடையலாம், நம்மளுடைய கோரிக்கைகள் எப்படி அவங்கள்ட்ட போய் சேரும். சரணாகதி என்பதே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செய்யக்கூடிய பரிகாரம் நம்பி கை வைக்க வேண்டும், நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அதாவது என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய விஷயம். சொல்லுவாங்களே, அமாவாசை பௌர்ணமிகள்ல சில பூஜைகள் பண்ணா, சில மந்திரங்கள் சொன்னா, ஓம் என்ற பிரணவத்தை என்ன கையில வச்சுக்கிட்டு சொன்னா பௌர்ணமியில நம்ம ஆல்மைட்டி, ஆல்காமி, அப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரீச்சஸ், இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஓம்ங்கிற பிரணவம் உங்களுடைய ஆள் மனதில் அத்தனையையும் சிலை போல் செதுக்கிற விஷயம் பிரகாசமாக, சக்தியாக, சக்தி ஓட்டமாக அது நடந்தே தீரும். ஸோ அதனால தான் பௌர்ணமி அவ்வளோ ஸ்பெஷல். வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பரிகாரம் அப்படிங்கிறத விட தெய்வீகம்னு சொல்லலாம். பௌர்ணமியில என்னென்ன சாங்கீதங்கள் செய்தால் என்னென்னலாம் இறைவனை போய் நம்ம அடையலாம், நம்மளுடைய கோரிக்கைகள் எப்படி அவங்கள்ட்ட போய் சேரும். சரணாகதி என்பதே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செய்யக்கூடிய பரிகாரம் நம்பி கை வைக்க வேண்டும், நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்மகிட்ட யான பலம் இருந்தாலும், உங்கள்கிட்ட எவ்வளோ செல்வ செழிப்பு இருந்தாலும், எத்தனை ஆள்பலம் இருந்தாலும், இறைவனுடைய அன்பின் பால் இருந்தால், அவருடைய கனெக்ஷன் இருந்துச்சுனாக்கா அது வெற்றி பெறும். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கும் நம்மளுடைய தூரத்துக்கும் ரொம்ப ஒரு இன்ச்சு 3 இன்ச்சஸ், ஏன்னா 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் தான் நம்மளை ஆல்மைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்கமி அப்படிங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய உடம்போடைய சக்தம். அதில் போய் ஆல்மைட்டியோட கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் யூனிவர்சலோட கனெக்ட் பண்ணணும், அப்புறம் இன்ஃபைனிட்டியோட கனெக்ட் பண்ணணும். இந்த இன்ஃபைனிட்டி தான் பௌர்ணமி. அதாவது என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய விஷயம். சொல்லுவாங்களே, அமாவாசை பௌர்ணமிகள்ல சில பூஜைகள் பண்ணா, சில மந்திரங்கள் சொன்னா, ஓம் என்ற பிரணவத்தை என்ன கையில வச்சுக்கிட்டு சொன்னா பௌர்ணமியில நம்ம ஆல்மைட்டி, ஆல்காமி, அப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரீச்சஸ், சொல்லுங்களேன், ஒரு எனர்ஜி சர்க்கியூட் ஆகி அதுக்கப்புறம் நேராக போய் எதோட கலக்குது, நம்மளுடைய ஆல்மைட்டி, வெட்டவெளி ரகசியம், அண்டக்கூட்டு ரகசியம், நம்மளுடைய மண்டக்கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷனை, அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை, சக்தியை நம்ம அண்டக்கூட்டுக்குள் சேர வேண்டும். அதாவது மண்டக்கூட்டிலிருந்து அண்டக்கூட்டுக்கு போகக்கூடிய ஒரு ரகசியம் தான் நம்ம இப்ப செய்ய போறோம். ஆனா அப்படி செய்யும் பொழுது பௌர்ணமி இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் இழுக தொடங்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது கோல்டன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோல்டன் ஈகிள் பவர் கிடைக்கும். கோல்டன் ஈகிள் அதாவது ஒரு கழுகின் பார்வை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ, அவளுடைய மூளையும் பயங்கர சக்தி வாய்ந்தது, பயங்கர பவர்ஃபுல், பயங்கர மெமரி. இதெல்லாம் எதுக்கு கழுகோட ஒப்பிடுறாங்க? அதான் கோல்டன் எனர்ஜி, அதோட இருக்கக்கூடிய பார்வை கோல்டன் எனர்ஜி. என்னைக்குமே அல்ட்ராவயலட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமியில அல்ட்ராவயலட் சூப்பரா இருக்கும், பௌர்ணமியில கோல்டன் எனர்ஜியும் சேர்ந்து வரும். அதனால தான் அதோட ஸ்பெஷலு. ஸோ அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவாக இருக்கட்டும், இன்னைக்கு நான் ஓம் சாண்டிங் பற்றி சொல்றேன். அப்போ காயத்ரி மந்திரமா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த மந்திரமா இருந்தாலும் இந்த பௌர்ணமியில சாண்டிங் பண்ணும்பொழுது ஏன் சித்தி ஆகுது? சித்தினா என்ன? நம்மளுடைய அந்த மந்திரம் பவர்ஃபுல்லாகி உருமாறி உயிராகி குருவாக மாற வேண்டும். அப்போ குரு மருந்தா எதுல வரும்? நம்மளுடைய பிரெயின்ல கசையக்கூடிய ஒரு வகையான அல்ட்ரா வயலட் பிளஸ் கனெக்டட் வித் எனர்ஜி, அல்ட்ரா மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும்போது பண்ணால் நம்ம கோல்டன் எனர்ஜி. ஸோ இந்த கோல்டன் எனர்ஜி தான் நமக்கு கோல்டன் ஆராவை தருகிறது, நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு வண்ணம் பூசுகிறது, உங்களுடைய ஆசைக்கு ஒரு தீர்வு கொடுக்குது. எண்டு காடா இருந்ததை பெண்டெல்லாம் தூக்கிட்டு நேர் பைப்பாக மாற்றி நேராக கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆல்கமி கண்டிப்பாக ஆல்மைட்டியோடு சேரும். ஸோ அவேக்கன் யுவர் இன்னர் நாலேஜ், அதான் நம்மளோட வார்த்தை. நம்மளுடைய முழிக்க வைக்கிறோம், முடிச்சு தூங்குறத பௌர்ணமி அன்னைக்கு முழிச்சே இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகள், உங்கள் ஆசைகள் என்னென்ன செய்யணுமோ அதை எழுத வேண்டும். மனதால் ஒரு நிலை எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டோட நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லா சொல்லுவாங்க, பூரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்று சிந்திச்சேன், அது நடந்துருச்சு. அழுதுகிட்டே ஒன்று நினைச்சேன், அது நடந்துருச்சு. அழுதுகிட்டே அதை சோகத்தோடு செய்யும்பொழுது மைனஸ்ல போய் முடியும். அது நடக்கும், என்ன முடியும்? துக்கமாக முடியும். ஆனா அதே சிரிச்சிட்டு இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருக்கட்டும், அது மகிழ்ச்சியை முடிக்கும். ஸோ பிளஸ்ஸா மைனஸா நம்ம கையில் இருக்கணும். முக்கியமா பிளஸுக்கு கொண்டு போற விஷயம் தான் இந்த பௌர்ணமி. அங்க போய் உட்காந்துட்டு நான் மனசை கட்டுப்படுத்துறேன், தேவையில்லை. பௌர்ணமியில ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய எண்ணமும் அன்னைக்கு அந்த கூட்டுக்குள்ள, மண்ட ஓட்டுக்குள்ள, அதுக்குள்ள ஒரு கல்லுக்குள்ள ஒரு கல் இருக்கும், அந்த கல்லு பிரகாசமாக இருக்கும். அதனாலதான் பௌர்ணமியில சாண்டிங். இப்போ எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் தலை ஓம் பிரணவம், ஒரு மனுஷனோட உயிருக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது. பிரணவ மந்திரத்தை நம்ம பௌர்ணமியில நல்லா குளிச்சுக்கிறோம். கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய தண்டுவடம் நேராக இருக்கட்டும். மா இலையை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மா இலை, மகா இலைன்னு சொல்லுவாங்க.
ஒரு மா இலை கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அருகம்புல் கையில் வச்சுக்கோங்க. மா இலை கிடைக்காத பட்சத்தில் இல்லைன்னா ரெண்டுமே வச்சுக்கோங்க. அருகம்புல் அப்படியே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை எங்கேருந்து கிரகங்களை எடுத்து கொடுக்கும். மகா இலை மகா சக்தி உங்களோட இப்போ ரெண்டும் சேருது. ஸோ இல்லை ஏதாவது ஒன்று தான் கிடைக்குது, நோ ப்ராப்ளம், மைண்டில் வச்சுக்கோங்க, உட்காந்துக்கோங்க, நேராக வச்சுக்கோங்க. இந்த ரீங்காரம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுங்க. இது மாதிரி 27 முறை அந்த ஓம் சொல்லி முடிச்ச அந்த ஒரு செகண்ட் கேப் விடுறீங்க பார்த்தீங்களா, ஓ அந்த கேப்ல தான் நீங்க என்னவா நினைக்கிறீங்க, ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை எனக்கு மேரேஜ் நடக்கணும், எனக்கு பணம் வரணும், என்னுடைய இந்த முயற்சி வெற்றி அடையணும். திருப்பி ஓ அதை திருப்பி அந்த என்னென்னலாம் இருக்கு அதை மைண்ட்ல ரீகால் பண்ணணும். திருப்பி ஓ அந்த கேப் அந்த செகண்ட்ல நினைக்கிறீங்க. ஸோ போஸ்ட் பண்றீங்க, ஓம் பண்றீங்க, போஸ்ட் பண்றீங்க, ஓம் சான் பண்றீங்க. இப்படி 27 முறை. நீங்க 27 முறை அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 27 முறை ஒரு கணக்குல வச்சுக்கோங்க. ஏன்னா கவுண்டிங்ல போனா உங்களுடைய போஸ்டிங்ல வந்து கவனத்தை விட்டுடுவீங்க. அதனாலதான் நீங்க ஒரு கவுண்டிங் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது பூ வச்சுக்கோங்க, 27 பூ. இந்த தட்டுலேருந்து இந்த பூ போடும்போது அந்த கவுண்டிங் போகும், உங்களோட சிந்தனை கவுண்டிங்ல போகாது. ஸோ ஆனால் கவுண்டிங் ஆகும். நீங்க பார்ப்பீங்க எத்தனை பூ அந்த தட்டுல காலி ஆயிடுச்சுன்னா ஃபினிஷ். ஸோ 27 பூ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா 27 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா 27 பூ உருண்டை என்னமாலும் வச்சுக்கோங்க. ஆனால் எடுத்து நீங்கள் 27 தடவை நீங்கள் வந்து வச்சுட்டீங்கன்னா தட்டு காலி ஆயிடும். ஸோ யூ ஆர் கனெக்டட் வித் அண்ட் கம்ப்ளீட்டட் வித் 27 கவுண்டிங். ஸோ இதை மட்டும் பண்ணலாம். 108 செய்யலாம். நான் சொல்றது ஷார்ட்டா இப்போ இருக்கிறவங்களாம் 108 பண்றது இல்லை. 108 பண்ணீங்கன்னா வேற லெவல் எனர்ஜி. காலையில எழுந்திரிச்சு பண்ணலாம். அதே இதை ஈவினிங் கனெக்ட் பண்ணலாம். பௌர்ணமி முடிகிற வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம். இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஓம்ங்கிற பிரணவம் உங்களுடைய ஆள் மனதில் அத்தனையையும் சிலை போல் செதுக்கிற விஷயம் பிரகாசமாக சக்தியாக சக்தி ஓட்டமாக அது நடந்தே தீரும். ஸோ அதனால தான் பௌர்ணமி அவ்வளோ ஸ்பெஷல். பௌர்ணமி என்று கையில மாயிலையும் கையில இருக்கக்கூடிய அருகம்புலையும் வச்சுக்கிட்டு நேராக உட்காந்துக்கிட்டு குளிச்சுட்டு இதை நீங்க சொல்லி பாருங்க, ஓம் சாண்டிங். கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.